எங்கள் ஊர் கள்ளப்பள்ளி, தெற்கு கள்ளப்பள்ளி. என் பேர் கண்மணி. எங்கள் ஊருக்கு பாம்பாக வருது. ஆஃபீஸில் போய் சொன்னால் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. லைட்டு எரிய மாட்டேங்குது. லைட்டு இருந்தால் தானே பாம்பு அடிக்க முடியும். லைட் இல்லாமல் பாம்பு எப்படி அடிப்பாடாங்க? லைட்டை போயெல்லாம் ஆலாமரத்தில் போய் பசங்களை கூட்டி அதுக்குள்ள இந்த பாம்பு ஓடி போயிடுச்சு. போய் சொன்னால் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. காலனிக்கு மேற்கெல்லாம் ஒரு குட்டை இருக்குங்க சார். அந்த குட்டையெல்லாம் பாம்பான பாம்பு வருது. முள்ளு கிடக்குது நிறையா. அதை வந்து அந்த வயக்காரங்க கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதை வந்து எங்களுக்கு சரி பண்ணி அந்த முள்ளெல்லாம் வெட்டி எனக்கு சரி பண்ணி கொடுங்க. லைட்டு வேறு எரிய மாட்டேங்குது. எதுவுமே எங்கள் கிராமத்துக்கு பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. வந்து எங்கள் ஊரில் சொன்னாலே அதை வந்து கண்பாடாக பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய பேர் வந்து சக்திவேல். நான் கள்ளப்பள்ளி கிராமத்தில் இருக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏதோ ஒரு பாம்பு விஷ சந்துக்கள் பிரச்சனைனா என்னால் எந்திரிச்சு கூட நான் அடிக்க முடியாது. இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் இது வார்டு உறுப்பினர்கிட்டையும் சொல்லியிருக்குது. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் தான் பார்த்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் சார். சொல்லுங்கள். என்னுடைய நேம் சாந்தி. நான் பிசிஏ படிக்கிறேன். கள்ளப்பள்ளியில் வசித்து வருகின்றேன் சார். இந்த ஏரியா ஃபுல்லாமே முள்ளாக இருக்குங்க சார். இதில் வந்து நிறைய பாம்புகள் தொந்தரவு நிறையா இருக்குது. ஒரு வாரத்தில் 2-3 டைம் ஆச்சு பாம்பு வந்துடுது. அது வந்து ஒரு நார்மலாக பிளேஸ்லலாம் அலையிறதெல்லாம் இல்லைங்க சார். விட்டத்து மேலே தான் அலையுது. விட்டத்தில் அப்படியே தொங்குது. ரொம்ப பயமாக இருக்குது. எத்தனையோ டைம் நாங்கள் பார்த்துட்டு ரொம்ப பயந்துருக்கோம். ஆனால் அதால் எங்களால் அடிக்க முடியல. அது டக்குன்னு பார்த்தோன்னே ஓடி போயிடுது. இப்போ வந்து பக்கத்து வீட்டில் அன்றைக்கி ஒரு டைம் வந்து ஒரு பையன் வந்து அடிச்சிட்டான். அந்த பாம்பை அடிச்சுட்டு மறுபடியும் அதுக்கப்புறமும் 2-3 பாம்புகள் வந்துச்சு. அதுவும் நாகம், கிங் கோப்ரா இந்த மாதிரி தாங்க சார் வருது. சின்ன சின்ன பாம்புகள். அது வந்து பாம்பு வேறு நிறைய குட்டி போட்டிருக்கு வேறு. அந்த குட்டிங்க வேறு எல்லாமே விசை பாம்புகள் தாங்க சார். வேறு எந்த பாம்புமே இல்லை. எல்லாம் கடிக்கக்கூடிய பாம்பு. வயசானவங்க, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாருமே இங்கே தான் விளையாடுறாங்க. ஒரு லைட்டு கூட இல்லை. லைட்டு போட சொல்லி நாங்கள் எத்தனையோ டைமு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாங்க. இந்தா போடுறோமா அப்படின்றாங்க, அவ்வளோதான். இல்லக்கா அது ஒரு சந்து இருக்குக்கா உள்ளுக்கு. அப்படியே இருக்கேன். பானை பக்கமே வச்சுக்குவேன். கொண்டு வந்து உள்ளத்தை அடிச்சு வச்சு கிடக்குது. மனுஷன் சோடி இருக்குண்ணா. மனுஷனுக்கு 6 அடி தான் சோடி இருக்கு. செல்ஃபில போட்டு காமி ஆமா மணி எழுதி போட்டு விடுதெல்லாம். எல்லாமே ஏற்றி விட்டா இதெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து குத்துன இடம்லாம் இது. இங்க பாருங்க, இங்க எல்லாம் குத்துன இடம்லாம் குத்துனது நாங்கனா. அடுத்து பண்ணி அடிச்சது அது மேல குத்துனது. அடிச்சது இதெல்லாம் நீ குத்துனது. இல்ல விட்டுட்டாங்க குத்துனது. நடு உடம்புல தான் குத்துனீங்க. நடு உடம்புல அதே நெவர முடியாம தான் தொப்புனு கீழ இறங்க தொப்புனு வந்து. ஐயோ அடிக்க போலான்னு உள்ள ஓடுற. இன்னிக்கிட்டே ஓடியாச்சு பாரு. இதான் அந்த கலவுக்கு அசைய மாட்டேன்றது. அண்ணனுக்கு அவர் பேர் செல்வராஜா. சக்திவேலா. சடின்னு ஓடியாந்து வந்து ஒரு வந்தால் கூட அடிக்கிறதுக்கு கூட அவரால் முடியாது. சிரமமாக இருக்குண்டா. எங்கள் வீட்டுக்காரன்னு வந்தால் அடிக்க முடியாதுன்னு சொல்லி வந்து சொல்லுங்க. குச்சி மேலே அந்த குச்சியில நிற்குது ஒரு பாம்பு. எப்போ அன்னைக்கு தாவாரம் திருச்சல் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பாம்புக்கு லைட்டை போட மாட்டேன்றேன். பாம்பு இந்த வீட்டுல இவ்வளவு பெரிய பாம்பு